قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون. இப்போ மரம் என்ன நடந்துச்சு? ரசூல்மார்கள் சொன்னாங்க அவங்க ரசூல்கள் என்று நாங்கள் நிச்சயமாக உங்கள் பக்கம் ரசூல்கள் தார் என்று சொன்னாங்க. அதுக்கு அந்த மனுஷர்கள் திருப்பி என்ன சொன்னாங்க? நீங்கள் எல்லாம் ரசூல் இல்லை, நீங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டவங்க இல்லை, நீங்கள் எல்லாம் வந்து எங்களை மாதிரி ஆக்கள் தான், எங்களை மாதிரி மனுஷர்கள் தான். அதுபோது அதுக்கு சொன்னாங்க நீங்கள் பொய்யை தவிர வேறு ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லை இப்படி என்று சொல்லிட்டாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அடுத்த ஆயத்தில் சொல்கிறான். அந்த ரசூல்மார்கள் இதுக்கு எப்படி பதில் கொடுத்தாங்க, இதுக்கு எப்படி அவங்க பதில் கொடுத்தாங்க. இது வந்து முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாடம், அதே போல் இது எங்களுக்கும் பாடம். நாங்கள் எப்படி ஒருத்தர் குர்ஆனை சொல்ல போகலை, ஹதீஸை சொல்ல போகலை ரிஜெக்ட் பண்ணால் அதுக்கு எப்படி நாங்கள் பதில் கொடுக்கணும் என்ற விஷயத்தை விளங்கப்படுத்தப்படுது. காலு அவர்கள் கூறினார்கள். இப்போ யார் சொல்கிற? இப்போ தூதர்கள். இப்போ இவங்க பதில் சொல்கிறாங்க. அவர்கள் கூறினார்கள் ரப்புனா, நான் என்று சொல்கிறது நாங்கள் எங்கள் என்று எடுக்கலும், ரப் என்று சொல்கிறது இறைவன், எங்கள் எஜமான் என்று எடுக்கலும். எங்கட எஜமான் இல்லாட்டி எங்கட இறைவன் யஅலமு அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அப்படின்டா இவங்க இதில் வந்து சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் வேண்டிய ஒன்று எங்களுக்கு சொல்லிக்கோங்க, ஆனால் எங்களை அனுப்பினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியும். இன்னா இலைக்கும் லமுர்சலூன், இன்னா நிச்சயமாக நாங்கள், இன்னா என்ற ரெண்டு வார்த்தை, இன்ன என்றது ஒரு வார்த்தை நிச்சயமாக, நான் என்றது நாங்கள் எத்தனை தடவை இப்போ பார்த்துட்டோம். நாங்கள் என்றது சில நேரத்துக்கு நாங்கள் என்று வரும், சில நேரத்துக்கு எங்கள் என்று வரும். அர்த்தம் ஒன்று தான், எங்களை தான் குறிக்குது. அப்போ இன்ன என்ன நிச்சயமாக நாங்கள், இது அதை ரசூல்மார்கள் சொல்கிறாங்க. இலைக்கும் உங்கள் பக்கம் லமுர்சலூன், ல என்று சொல்கிற முர்சலூன் என்று சொல்கிறது இது கும் என்று சொல்கிறது உங்கள், இலா என்றது பக்கம், உங்கள் பக்கம். லமுர்சலூன் வந்து ரெண்டு வார்த்தை, ல என்றது ஒரு வார்த்தை, முர்சலூன் என்றது ஒரு வார்த்தை. முர்சலூன் என்று சொல்கிறது அனுப்பப்பட்டவர்கள், அப்படின்னா தூதர்கள், அனுப்பப்பட்டவர்கள். ல என்று சொல்கிறது வந்து நிச்சயமாக. அப்போ எத்தனை தரக்க பாருங்கள் நிச்சயமாக என்று சொல்கிறேன். ஒன்றாவது இன்னாக்குள்ளே ஒரு நிச்சயமாக இருக்குது, மரம் லக்குள்ளே இன்னொரு நிச்சயமாக இருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அதை விட இவங்க உறுதியாக சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து அனுப்பப்பட்டவங்க தான், உங்கள் பக்கம் அனுப்பப்பட்டவங்களே தான். அது உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமே கேளும், ஆனால் எங்கிட்ட ரெப்புக்கு தெரியும், எனக்கு வேறு யாரும் தெரிஞ்சுக்கொள்ள தேவையில்லை. நான் என் ரப்புக்காக வேண்டி தான் இதை செய்கிறேன், அல்லாஹ்க்காக வேண்டி தான் இதை செய்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டோ இல்லையோ இதை சொல்லிக்கொண்டிருக்கிறது தான் என் வேலை. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுக்குறான். ஓகே, அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஆனால் இது வந்து என்னது எனக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும் நீங்கள் என்ன மெசேஜர் தான். இது வந்து உங்களுக்கு முதல்ல யாசீன் லிஸ்டார்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிவ்யூ பண்ணுறான். எப்படி? யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன், இந்த ஞானமிக்க குர்ஆனின் மீது சத்தியமாக சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ், இன்னக நிச்சயமாக நீங்கள், இன்னக லமினல் முர்சலீன் தூதர்களில் ஒருவராக இருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். அதை பாருங்கள், அதே வார்த்தையை தான் இவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு தெரியும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நபி ஸல்லல்லாஹு சொல்லி தானே, நீங்கள் ஒரி பண்ணுவாங்க, நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு தூதரில் ஒருத்தர் தான். அதே விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்டா, இதே வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க, அதர் ரசூல்மார்கள் சொல்கிறாங்க. இப்போ இதை பாருங்கள் எப்படி இந்த கேமரா ஆங்கிள் போகிறேன். முதலாவது கேமரா ஆங்கிள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிரெக்டாக பேசினான், அது ஒரு கேமரா ஆங்கிள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், ஒரு ஸ்டோரியை கொண்டாந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட என்ன விஷயங்கள் தியரியாக பேசினானோ அதை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டோரியில் இருக்கிற நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த ஸ்டோரியில் இருக்கிற நடக்கிற விஷயமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அட்வைஸோட மேட்ச் ஆகுறான். இது ஸ்டோரியில் வர ஒவ்வொரு விஷயமும் அதோட மேட்ச் ஆகுது. உதாரணத்துக்கு வந்து மிம்பைனி ஐதீம் சத்தோ அமின் ஹல்ஃபீம் சத்தோ ஃபாஷைனாவும் ஃபவும் லா யுப்ஸிரூன், அவங்களுக்கு முன்னுக்கால ஒரு தடை இருக்குது, பின்னுக்கால ஒரு தடை இருக்குது, அதை ஒசக்கால பூட்டி பட்டுச்சு. அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து முன்னுக்கு விஷயங்களை பார்த்து வானம் பூமியை பார்த்து யோசிக்க மாட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறேன்ட்டு படைச்சொத்த நீக்கிறேன்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட உம்மா வாப்பா
அவங்களோட வாப்பாக்கு என்ன நடந்துச்சு, அவங்களோட முன்னின ஆக்களுக்கு என்ன நடந்துச்சு அதை வச்சும் யோசிக்க மாட்டாங்க. அதே போல் வகியம் ஃபாஷைன் ஆகும் மொசக்காலையும் போட்டான். அப்போ அதை வச்சும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. என்னது இதை தீண்ட விஷயங்களை யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட எல்லாமே பூட்டப்பட்ட மக்களுக்கு சொல்லி வேல் இல்லை. அப்போ ஐசுட்டின் தான் இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க என்று சொல்லி அந்த பிஹேவ் பண்ணுற மக்கள் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு உதாரணமாக தான் அந்த ஊரோட கதை வருது. சுப்ஹானல்லாஹ். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு ஆயத்தில் சொன்னான், அவங்களுக்கு இந்த அவங்களுக்கு ஒன்றுமே தெரியா, ஏன்னா அதுக்கு முந்தி யாரும் வரல ஐசுட்டியும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியான்னு விளங்கப்படுத்தினான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு லக்கது ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம், நிறைய பேருக்கு இது உண்மைன்னு விளங்க வந்துச்சு. ஃபஹும் லா யுமினூன், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு எப்போ ஒருத்தருக்கு தீன் தெளிவாக கிடைச்சும் இதை அவங்களுக்கு நல்லா விளங்கிட்டு இதுதான் உண்மை, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, எங்களை படைச்சொத்து நீக்கிறான், எங்களை பரிபாரி கொத்து நீக்கிறான், இதை விஷயம் ஒருத்தருக்கு நல்லாவே விளங்கிட்டு நல்லாவே தலைக்கு பட்டுட்டு அதுக்கு பிறவும் அவர் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அதுக்கு பிறவும் அவர் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அதுக்கு பிறவும் அவர் சொல்கிறார், நீங்கள் என்னமா ஒருத்தர் தானே, ரஹ்மான் ஒன்றே மனுப்பல்ல, அப்படியும் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லைன்ற பிறகு தான் அவங்கள்ட்ட ஹிதாயத்துடைய வாசல் மூடிப்படுது. அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூடுறான். அதுக்கு முந்தி மூடல. இது முக்கியமான விஷயம். நாங்கள் நினைக்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஹிதாயத் கொடுக்கல, அது சுற்றியும் அவர் எப்படியுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார், அது அவர்கிட்ட தப்பு இல்லை அப்படி சொல்கிறது. அப்படி சொல்லவே இல்லை. ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல உண்மையை அவருக்கு விளங்கப்படுத்தின பிறவும் அவர் ரெடியில் ஏற்றுக்கொள்றதுக்கு அதுக்கு ஒவ்வொரு காரணம் வைக்கணும். ஒன்று அவர்கிட்ட பெருமை ஆகிக்கலும், இல்லாட்டி அவர் பயப்படுறாங்க அவர்கிட்ட பிஸ்னஸ் டேமேஜ் ஆகுமெண்டு, இல்லாட்டி அவர் பயப்படுறாரு அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம், அதை வச்சு அவர் ரெடி இல்லை அதை ஏற்றுக்கொள்றதுக்கு. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஹிதாயத்துடைய வாசல்களை மூடுறான். அதுக்காட்டி மூடுறான்னு இல்லை. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அந்த சான்ஸை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதில் முக்கியமான விஷயம், இது நாங்கள் நான் முஸ்லீம்ட கண்டெக்ஸ்ட்டை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு நாங்கள் எங்கட வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தா உண்டு. ஒரு பக்கம் நாங்கள் தவத் கொடுக்குற பக்கம், அடுத்த பக்கம் எங்கட வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னால், ஒருத்தர் எங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் தொழுவுங்க, அதுக்கு தெளிவான ஹதீஸ்கள் காட்டுறாரு, குர்ஆன் ஆயத்கள் காட்டுறாரு, தொழுவை மிஸ் பண்ணவான எப்படி சரி தொழுவுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஓடுமெண்டே அவர் சொல்கிறவரை வேண்டி இவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நான் தொழ மாட்டேன், இதுக்காக வேண்டி ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு சொன்னால், இதை இவர் கண்டினியூஸாக பண்ணுறேன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அந்த தொழுற எண்ணம் வர பாக்கியது இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் பாதுகாக்கணும். இது நான் தொழுவே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் பொய் சொல்ல வானமென்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. இவர் ஓணுமெண்டே இவர் கேட்குறாரு, இவர் கண்டினியூஸாக பொய்யே சொல்லிக்கொண்டு இருக்கிறாரு. இவர் இது கண்டினியூஸாக இந்த பாவத்தை பண்ணிக்கொண்டே போகல, அதுலேயும் இந்த கலர் ஆகி அது அடிக்ஷன் ஆகிடும். அது அடிக்ஷன் ஆகிடும். அதுலேயும் இந்த கலரக்கூடிய பாக்கியம் இல்லாமல் ஆகிடும். அதுக்கு மாறாக ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் இதை ஏதாவது ஒரு பாவத்தை ஒரு பொய் சொல்கிற ஆகிக்கிறான், குறை பேசுகிறது ஆகிக்கிறான், உதாரணம் சொல்கிறார், நீங்கள் இதை குறை பேசுவான பெரிய பாவம், இது உங்களோட நன்மையெல்லாம் அடிபட்டு போகுது. இப்போ இவர் அதுக்கு இவருக்கு கவலை வருது. இவர் இப்போ நான் பேசவே மாட்டேன், என்ன ஷைத்தான் கேப்பில் வருவான். ஷைத்தான் விட மாட்டேன் நல்ல விஷயம் செய்கிறதுக்கு. அது வேறு கதை. அதுக்காக நாங்கள் இஸ்திஃபார் செய்கிறது, தௌபா செய்கிறது, அதை குறை தாரை பற்றி பேசிட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது, அது எல்லாமே ஓகே. அப்படி ஒருத்தர் செய்கிறாருண்டா, இவர் திருந்த ட்ரை பண்ணுறாருண்டா, இதை விளங்கின பிறகு ஒருத்தர் திருந்த ட்ரை பண்ணுறாருண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு திருந்துறதுக்கு உதவி செய்வான். ஆனால் இதெல்லாம் விளங்கின பிறகும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர் பெருமையாக ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர் திருந்த அவர் ட்ரை பண்ணுறாரு இல்லை, அவர் அதை கணக்கெடுக்கிறாரும் இல்லைண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட தீன் கண்ணியமானது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் உதவி செய்ய மாட்டேன். இது முக்கியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கமுள்ளவன். ஆனால் யார் சார் நினைக்கிறார் எனக்கு தீன் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை, எனக்கு தேவையான மாதிரி தான் நான் இப்போ ஒருத்தர் நினைச்சாருண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி ஆக்களுக்கு அவங்க திருந்துறதுக்கு உதவி செய்கிறதும் இல்லை. அதுதான் நாங்கள் சூரா ஃபாத்தியாவில் எந்த நேரம் கேட்குறேன், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட ஆர்டர் போடுறதில்ல, நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட கெஞ்சி கொண்டிருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை நேரான வல்ல அனுப்பி வச்சுட்டு, யா அல்லாஹ் ப்ளீஸ் எனக்கு சரியாக தொலை கிடைக்குது இல்லை, யாரில் என்னை எப்படி சரியாக தொலை வைக்குது, எனக்கு யா அல்லாஹ் சில பாவங்கள் என் கையால் நடக்குது, யா அல்லாஹ் என்னையை திருத்திடு, யா அல்லாஹ் ப்ளீஸ், யா அல்லாஹ் நாங்கள் ரப்புக்கிட்ட கெஞ்சி கொண்டே இருக்கணும். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சொல்கிற ஒவ்வொரு டைமும் எங்கிட்ட நாங்கள் செஞ்ச எங்களுக்கு அடிக்டட் இருக்கிற பாவத்தை நினச்சி, யா அல்லாஹ் எப்படி சரி என்னையை திருத்திடு, யா அல்லாஹ் எனக்கு ஏழை. அதுதான் யார் சரியாக தொழுவாங்களோ
ஸ்பெஷல் சூரா ஃபாத்தியா விளங்கி ஓதுவாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட வாழ்க்கையில் பாவங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆக்கிடுவான். இது என்னது அதை தவறான விஷயங்கள் ஒவ்வொன்று இல்லாமல் அதுதான் தொழுவ மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயத்திலையும் தடுக்கும் என்று சொல்கிற எண்ணே நாங்கள் தொழுவே சூரா ஃபாத்தியா விளங்கி ஓது. இது சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யால நீ யாருக்கு நேர்வழி காட்டினியோ அந்த வழியில் எங்களை அனுப்பிடு. அப்படின்ற அவுலியாக்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் போன வழியில் எங்களை அனுப்பிடு. சுப்ஹானல்லாஹ், அந்த பாக்கியம் கிடைக்கும். நாங்கள் இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்கி ஓதுக்கொள்ள. அது சொல்லி இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபாத்தியாட தஃப்சீரும் இது கட்டாயமாக போய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ்.